திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட். நீங்கள் ஆன்லைனில் எதுவும் ப்ராடக்ட் வாங்க போகிறீங்களா? இந்த பைமோட் ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கான ப்ராடக்டை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஒரு அழகான காட்டிற்குள் 2 வாத்துகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். அந்த 2 வாத்துக்கும் ஒரு ஆமை நண்பனும் இருந்தான். இந்த 3 நண்பர்களும் எப்போதும் ஒன்றாகவேத்தான் இருப்பார்கள். இவர்கள் 3 பேரும் ஒரு குளத்தினுள் வெகு காலமாக வாழ்ந்து வந்தனர். ஆனால் திடீரென்று அந்த குளத்திலிருந்து தண்ணீர் வற்றத் தொடங்கியது. அதனால் 2 வாத்துக்களும் தனக்குள் பேசிக்கொண்டனர். இந்த குளத்தில் தண்ணீர் வற்ற தொடங்கிவிட்டது. இதற்கு மேல் நம்மால் இந்த குளத்தில் வசிக்க முடியாது. அதனால் நாம் வேறொரு குளத்திற்கு சென்று விடலாம் என்று 2 வாத்துக்களும் பேசிக்கொள்ள, அதை கேட்ட ஆமையோ, நண்பர்களே, என்னை விட்டு பிரிந்து செல்வதுதான் உங்களது முடிவா? என்னையும் உங்களுடனே கூட்டி செல்லுங்கள் என்று கூறியது. அதை கேட்ட வாத்தோ, என்ன கூறுகிறாய்? எங்கள் இருவரால் பறக்க முடியும், ஆனால் உன்னால் பறக்கவும் முடியாது, வேகமாக ஓடவும் முடியாது. பின்பு எப்படி நாங்கள் உன்னை எங்களோடு கூட்டி செல்வது என்று கேட்க, அதற்கு ஆமையோ, நான் சொல்வதை கேளுங்கள். நீங்கள் இருவரும் ஒரு குச்சியை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 முனையிலும் உங்களது வாயால் அந்த குச்சியை கவ்விக்கொள்ளுங்கள். நடுவில் இருக்கும் இடத்தில் நான் எனது வாயால் அந்த குச்சியை கவ்விக்கொள்கிறேன். நீங்கள் வானில் பறக்க தொடங்கினால் நானும் உங்களுடைய பறந்து வருவேன். என்ன, சரியா என்று ஆமை கூற, அதை கேட்ட வாத்தும் ஒரு குச்சினை எடுத்து 2 முனையிலும் தனது வாயால் கவ்விக்கொண்டது. நடுவில் ஆமை அந்த குச்சியை கவ்விக்கொண்டு வானில் பறக்க தொடங்கினர். வானில் பறக்க தொடங்கிய சிறிது நேரத்திலேயே ஆமையானது வானில் பறந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து வாத்தியிடம், பார்த்தீர்களா, நான் சொன்னது போலவே நான் வானில் பறக்கிறேன் என்று கூற, கம்பில் கவ்வி கொண்டிருக்கும் தனது வாயை திறந்ததினால் வானத்தில் இருந்து கீழே இருக்கும் பாறையின் மேல் மோதி தனது உயிரை விட்டது. இந்த கதையின் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, தவளை தன் வாயால் கெடும் என்பதைப் போல உங்களது வாயே உங்களுக்கு சில நேரங்களில் எதிரியாகி விடுகிறது. அதனால் எந்தெந்த சமயங்களில் எப்படியெல்லாம் பேச வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு வாழ்வை சந்தோஷமாக வாழுங்கள். நன்றி. ஓகே குட்டீஸ், இன்றைக்கான ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சைனி ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி உடனுக்குடன் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே குட்டீஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.